ஆஸ்ட்ரோ டிவி அனுஷ்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மகரம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகமுள்ள சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மகர ராசிக்காரர்கள் சகலகல வல்லவர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதுங்க. அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல பயண பிரியர்கள், ஒரு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். அதாவது அந்நிய இனத்தவர்களால் அதிக ஆதாயம் உடையவர்கள் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள். அதே போல முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள். தங்களுடைய சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர லக்னம், மகர ராசியில பிறந்தவர்கள் தான் பெரும்பாலும் மிகப்பெரிய இன்ஜினியர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எப்போதும் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும், எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மகர ராசிக்குள்ள உத்திராட நட்சத்திரம் இருக்கு. உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அடுத்தது பாருங்க, திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் பாருங்க மகர ராசியில் இருக்கு. திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அடுத்தது பாருங்க, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இதுல முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவர்களுக்கு முதல் திசை பாருங்க சூரிய திசை. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரிய திசையில பிறப்பாங்க. ஒருத்தவங்க சூரிய திசையில பிறக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, அந்த குடும்பத்துல அரசாங்க அதிகார சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, இல்லைன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சூரிய திசையில பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சூரிய திசையில பிள்ளைகள் பிறப்பாங்க. அப்ப பாருங்க, சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கீங்க. உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போது சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பாக்கின்னு வச்சுக்கீங்க. அடுத்தது பாருங்க, சந்திர திசை வரும். சந்திர திசையும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி திசை. சந்திரன் சனி வீட்டில் இருப்பதனால பாருங்க நல்ல ஒரு மனோநிலை கொடுக்கும். அதே போல நல்ல ஒரு தெளிவு பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்திர திசையிலையும் நன்றாக படித்து பாருங்க முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்குங்க. இன்னும் சொல்ல போனா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் எங்க இருந்தாலும் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா சூரியன் எல்லா கிரகத்துக்கும் தலைமை கிரகங்கிறதுனால. அப்ப 14 வயசு வரையும் பாருங்க நன்றாக படிப்பாங்க. 14 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாய் திசையும் பாருங்க நல்ல சிறப்பை கொடுக்கும். ஏன்னா அவர் 4ஆம் அதிபதி, மேலும் லாபாதிபதி. அப்ப 21 வயசு வரையும் பாருங்க செவ்வாய் திசை இருக்கும். செவ்வாய் திசையில ஒரு சில இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற பாருங்க சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துக்கு. செவ்வாய் திசையிலும் பாருங்க நம்பர் 1 படித்து பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் செவ்வாய் திசையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 21 வயதுக்கு அப்புறம் பாருங்க ராகு திசை வரும். கிட்டத்தட்ட 18 வருஷம் பாருங்க ராகு திசை வருங்க. 40 வயசு வரையும் கிட்டத்தட்ட ராகு திசை நடைமுறையில் இருக்கும். இந்த 21 வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா அந்த ராகுவை போல கொடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஏன்னா ராகு திசைங்கிறது ஒரு விஷ திசை, ராகுங்கிறது ஒரு விஷ கிரகம். அப்ப பாருங்க பல பேருக்கு வாழ்க்கையவே மாற்றிவிடும். பல பேர் ராகு திசை ஆரம்பத்திலேயே தடம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும் அப்படின்னு சொல்லாங்க ராகு திசை. அப்ப ராகு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா 21 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க. தகாத பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. அதே போல நல்ல நண்பர்கள், அவர்கள் நல்லவர்களா இருந்தா அவர்கிட்ட நீங்க சேர்க்கை வைத்துக்கணும். இல்லைன்னா அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 21 வயசுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருடம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா 40 வயசு வரையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப ராகு திசையில தான் நல்ல வாழ்க்கை துணை அமையும். இன்னும் சொல்ல போனா நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். அதே போல சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது ராகு திசையிலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 40 வயதுக்கு அப்புறம் பாருங்க 56 வயசு வரையும் குரு திசை ஓடும். மகர ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவானுடைய திசை
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க. குரு பகவானுடைய திசையில நிறைய பணப்புழக்கத்தையும் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்கள் 12ஆம் ஆதி திசையில பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு ரொம்ப தூரம் நீங்க சென்று பாருங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும். நீங்க சொந்த நாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்க குரு திசையில. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி திசைங்கிறதுனால. ஆனா குரு திசையிலையும் பாருங்க 56 வயசுக்குள்ள குரு பகவான் பாருங்க கௌரவக்காரகன். அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான தொழில், நல்ல பணப்புழக்கம் பாருங்க, நல்ல அதிர்ஷ்டம், ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஒரு விரையாதிபதிங்கிறதுனால சுப செலவுகளை நிறைய கொடுப்பாருங்க. 40 வயசுல இருந்து 56 வயசு வரையும் பாருங்க உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 56 வயசுக்கு அப்புறம் தாங்க ஒரு யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை வரும். 56 வயசுல இருந்து 19 வருஷம் 75 வயது வரையும் உங்களுக்கு சனி பகவானுடைய திசை. இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதிங்கிறதுனால, மேலும் 2ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுப்பார். சமூகத்துல ஒரு நிலையான பதவி, நிலையான அங்கீகாரம், இன்னும் சொல்ல போனா சமூகத்துல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பெயரு, நிலையான சொத்து வாங்கக்கூடிய யோகம் பாருங்க. சொந்த தொழில பிரகாசம், வாழ்க்கையில உயர்வு, இன்னும் சொல்ல போனா பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசையில 56 வயசுல இருந்து 75 வயது வரையும் அனுபவிக்க முடியும் மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். அப்ப சனி பகவானுடைய திசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான திசை. ஆனா சனி பகவானுடைய திசையில பாருங்க பிள்ளைகள், மனைவி விட்டு கொஞ்சம் தூரத்துல நீங்கள் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஒரு சொந்த தொழில் செய்யறீங்க, ஒரு வியாபாரம் செய்யறீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி திசைங்கிறதுனால. அப்ப 76 வயசு வரையும் பாருங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கு பிறகும் பாருங்க பாக்கியாதிபதி 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் திசை வரும். அப்ப கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 75 வயதுல இருந்து 85, 7, 92 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை இருக்கும். இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல பணவரவை கொடுக்கும். ஏன்னா அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார், நல்ல அமைதியை கொடுப்பார், பேர பிள்ளைகளால, பெற்ற பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகர ராசியில பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பாருங்க. திருவோண நட்சத்திரம் பாருங்க 4 பாதங்களும் மகர ராசியில வரும். திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்ப திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை வரும். திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அல்லது 9 வருஷம் பாருங்க சந்திர திசை இருக்கும். ஒரு 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் இருக்கும் சந்திர திசை அப்படின்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் நீங்க சந்திர திசை பாக்கியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள். 5 வருடத்திற்கு பிறகு பாருங்க உங்களுக்கு செவ்வாய் திசை வரும். 7, 5, 12, 13 வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாய் திசை இருக்கும். செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அசையா சொத்து மூலம் யோகம், குடும்பத்துல நல்ல பணவரவு, நல்ல ஒரு அதிர்ஷ்டம், அதே போல வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற அசையா சொத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு 12 வயசுக்குள்ள பாருங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறவர்களுக்கு 12, 13 வயசுக்குள்ள வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாருங்க இளைய சகோதரர்கள், செவ்வாய் திசைங்கிறதுனால இளைய சகோதரர்களும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது 12, 13 வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும் நடப்புல. ராகு திசையில ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும். பாருங்க படிக்கிறதெல்லாம் மறக்கும் பிள்ளைகளுக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 13, 14 வயதுக்கு அப்புறம் பாருங்க ராகு திசை வந்து ஒரு நல்ல படிக்கிற காலத்துல ராகு திசை சுய புத்தி நடக்கும். அப்ப பாருங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல, நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல படிக்க வைப்பது நல்லது. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்களா, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தெல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த 14 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா ராகு திசை உங்களை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும், மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு கொடுக்கிற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு சாதாரண மனுஷனை கூட மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு செல்வது பாருங்க ராகு திசை தான். அப்ப கிட்டத்தட்ட 14, 15 வயதுக்கு அப்புறம் பாருங்க 33 வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை நடைமுறையில் இருக்கும். அப்ப 32, 33 வயசு வரையும் ராகு திசையும் பாருங்க நல்ல உங்களுக்கு வரன் அமைந்து விடும். அதே போல நல்ல வாழ்க்கை அமைந்து விடும். ராகு திசையில நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகு திசையில வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குங்க.
மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு 32 வயசு வரையும் இருக்கக்கூடிய ராகு திசையும் பாருங்க ஒரு முன்னேற்றமான திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 32 வயசுக்கு அப்புறம் பாருங்க குரு திசை வரும். 32 மொத்தம் 42 ஆகும், 48 வயசு வரையும் கிட்டத்தட்ட 50 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை. அப்ப குரு பகவானுடைய திசை பாருங்க பணக்கார திசை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா 3க்கும் 12க்கும் அதிபதி. இந்த திசையிலையும் பாருங்க உங்களுக்கு நல்ல பொருள் வரவு கொடுக்கும், நல்ல பண வரவை கொடுக்கும், கோடீஸ்வர யுகத்தையும் ஒரு சிலர் கொடுக்கும். 12ஆம் அதிபதி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று சிறப்பாக பணியாற்றி நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்குங்க. குருனாவே பாருங்க பணம், பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை பாருங்க 32 வயசுக்கு அப்புறம் மகர ராசி திருவோண நட்சத்திர பிறந்தவர்கள் பார்க்க முடியும். அப்ப உங்களுக்கு 32 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசையில எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. 32 மொத்தம் 42 48 கிட்டத்தட்ட 50 வயசு வரையும் குரு திசை நல்ல ஒரு அதிர்ஷ்டமான திசை. அதுக்கப்புறம் வரக்கூடிய 50 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய பாருங்க சனி பகவானுடைய திசை, உங்க ராசிக்கு அதிபதியினுடைய திசையும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கட்டாயம் கொடுக்கும். அப்ப 50 ஒரு 19 69 வயசு வரையும் பாருங்க சனி பகவான் திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை. ஒரு ஆணுக்கு பாருங்க சனி திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை வரும் பொழுது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை மனைவியை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்ப 69 வயசு வரையும் பாருங்க அந்நிய இனத்தவர்களான ஆதாயம், தொழிலில் சிறப்பு, நல்ல பணவரவு, வாழ்க்கையில முன்னேற்றம், அதாவது கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சனி பகவானுடைய திசையில நீங்க பார்க்க முடியும். அப்ப 69 வயசு வரையுமே பாருங்க சிறப்பான திசை அப்படின்னு சொல்லாங்க மகர ராசியில பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. 69 10 79 ஒரு 7 86 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை இருக்கும். புதன் திசையும் பாருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை, 6க்கும் 9க்கும் திசை. பாக்கியாதிபதி பாருங்க லட்சுமி அருளக்கூடியவர். அப்ப 69 10 79 ஒரு 7 86 வயசு வரையும் அந்த திசையிலும் பாருங்க உங்களுக்கு பணக்கார யுகங்கிறது இருக்கும். நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும். பேர பிள்ளைகளால பெற்ற பிள்ளைகளால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த 69 இருந்து 86 வயசு வரையும் நடக்கக்கூடிய புதன் திசையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மகர ராசியில பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பாருங்க. அவிட்ட நட்சத்திரம் பிறக்கிறதே பெரிய பாக்கியம். பொதுவா அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது பாருங்க செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். பாருங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் பிறக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எந்த ஒரு வேலை விட்டாலும் பாருங்க அந்த வேலையை தரமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப குயிக்கா செய்வாங்க. அந்த பஞ்சுவாலிட்டி இருக்கும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிகார கிரகம். அப்ப பல பேர் பாருங்க மகர ராசியில பிறக்கிறவர்கள் அதிகார தொழில இருக்கிறாங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க. சரி, இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு ஆரம்ப திசை பாருங்க செவ்வாய் திசை. அப்ப செவ்வாய் திசை கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு 5 வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும். சின்ன வயசுலயே பாருங்க ராகு திசை வரும். அப்ப ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும். அப்ப நல்ல ஸ்கூல்ல பாருங்க படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை. சின்ன வயசுல பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். பிள்ளைகளுடைய நடவடிக்கை எல்லாம் கவனிக்கணும். சின்ன வயசுலேயே 5 வயதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 5 23 வயசு வரையும் ராகு திசை. இந்த 5 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை பாருங்க உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கும் ஆரம்பத்துல. ஆனா 10ஆவதுக்கு மேலதான் நீங்கள் அதிகம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிற பிள்ளைகள் 10ஆவது 12ஆவதுல தான் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்ப 23 வயசுக்கு அப்புறம் பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஒரு வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல நீங்கள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். 23 வயசுக்கு அப்புறம் பாருங்க 16 வருஷம் 23 10 33 6 39 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு குரு திசை இருக்கும். இந்த திசை நல்ல ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும், நல்ல அதிகார பதவியை கொடுக்கும், ஒரு நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்கும், பிள்ளைகளால் முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம், இப்படி நல்ல ஒரு மேம்பாடு, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க உங்களுக்கு இந்த குரு திசையில உங்களுக்கு கிடைக்கும். 23 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை குரு திசை நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். முக்கியமா 23 10 33 6 39 வயசு வரையும் பாருங்க குரு திசையிலையும் நல்ல பேரு புகழ், ஒரு சிலர் உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கட்டாயம் கொடுத்து விடுங்க. 39 வயசுக்குள்ள வாழ்க்கையில ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும், நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். 39 வயசுல இருந்து 49 6 55 வயது வரையும் பாருங்க சனி பகவானுடைய திசை.
இளம் வயதிலேயே பாருங்க சனி திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை. அப்ப கிட்டத்தட்ட 40 வயசுல இருந்து 59 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சனி பகவானுடைய திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை. இந்த திசையிலையும் பாருங்க கொஞ்சம் தூரம் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மனைவி மக்களை பிரிந்து ஒரு அந்நிய நாட்டில் இல்லைன்னா அந்நிய இனத்தவர்கள் மத்தியில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய அதிகார பதவியில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்து 59 வயசு வரையும் இருக்கக்கூடிய திசை ஒரு அதிர்ஷ்டமான திசை. இந்த திசை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்து விடும். அதாவது 40 வயசுல இருந்து 59 வயசு வரையும் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதே போல் பிள்ளைகளால் வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல பணக்கார யோகம், வாழ்க்கையில் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துடுங்க. 40 வயசுலேருந்து 59 வயசு வரையும் 19 வருஷம் உங்கள் ராசிக்கு அதிபதியினுடைய சனி திசை. 59 வயசுலேருந்து 69 ஒரு 76 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை இருக்கும். புதன் திசையும் டாப்பான திசை. மகர ராசி அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி திசை. இதுலேயும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்து விடும். அப்போ மகர ராசி அவுட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல இருந்து மிகப்பெரிய தனயுகத்தை அடைவார்கள், வாழ்க்கையில் செழிப்பை அடைவார்கள். அப்போ 59, 69, 76 வயசு வரையும் நடக்கக்கூடிய புதன் திசை நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். இந்த 76 வயசுக்கு அப்புறம் பாருங்க ஒரு 7 வருஷம் 83 வயசு வரையும் உங்களுக்கு கேது திசை. இது ஒரு சிலருக்கு இறுதி திசையாக கூட இருக்கலாம். ஆனால் 83 வயசுக்கு பிறகு சுக்கிர திசை உங்களுக்கு வரும். அப்போ மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் பாருங்க மிகப்பெரிய தனவான்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அதே போல மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள், சகலகலா வல்லவர்கள். மகர ராசிக்காரர்கள் பயண பிரியர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில பிற்பகுதியில் மிகச்சிறந்த யோகத்தை அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி பாருங்க சனி பகவான். அவர் குருவோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பாருங்க ஒரு டீச்சராகவோ, ஒரு அறநிலைத்துறையிலையோ, அல்லது ஒரு பணப்புழக்கம் உள்ள இடத்துலையோ, இல்லை ஒரு கௌரவமான தொழிலோ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு அதிகாரியாக இருப்பீர்கள். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் குருவோட சேர்ந்தா. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்தா அதிகார பதவி, போலீஸ், ராணுவம், எலக்ட்ரிக்கல், அதே போல கனரக இயந்திரங்கள், மிகப்பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய வல்லமை, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்தா பூமி சம்பந்தமான தொழிலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, இது பணக்கார யோகம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்தா மிகப்பெரிய தனயோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய பதவி, அதிகார பதவி, அதிர்ஷ்டமான பதவி, வாழ்க்கையில எல்லா சுகத்தோடும் வாழக்கூடிய ஒரு யோகம். அதே போல கலை தொழில் சார்ந்த யோகம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்திருந்தா. அதே உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் புதனோட சேர்ந்திருந்தா பாருங்க ஆடிட்டிங் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, தகவல் தொழில்நுட்பம், அதே போல பாருங்க கணக்கு, இது போன்ற துறையெல்லாம் பாருங்க நிறைய ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்திருந்தா பாருங்க, சனி பகவான் ராசிக்குள்ளே இருந்தா, மகர ராசியில இருந்தா மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உயர்ந்த பணிகள், இரும்பு எந்திரத்துறை சார்ந்த பணிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சூரியனோட சேர்ந்திருந்தா பிரகாசமான தொழில், நெருப்பு சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், அதே போல பாருங்க மக்கள் பணி, அதே போல போலீஸ், ராணுவம் போன்ற துறைகளில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருந்தா மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் துறை, அதே போல போக்குவரத்து துறை, வெளிநாடு சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராகுவோட சேர்ந்தா கம்ப்யூட்டர் துறையில நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் கேதுவோட சேர்ந்தாலும் கம்ப்யூட்டர் துறை, மருத்துவம் சார்ந்த துறை, சட்டம் சார்ந்த துறை, அதே போல டெக்ஸ்டைல் சார்ந்த துறை, இதெல்லாம் பாருங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் கேதுவோட சேர்ந்திருந்தா நீங்கள் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு அரசியல்ல பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். மொத்தத்துல மகர ராசிக்காரர்கள் பாருங்க சகலகலா வல்லவர்கள், எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள், அயல்நாடு சென்று அதிகம் பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.